குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு பெட்லாம் நீட்டாக எடுத்து வச்சுட்டு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் இருந்துச்சு அம்மா வந்துட்டு கீரை வேகவேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கரெக்டாக பார்த்து கீரையை சமைச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி கிளிக்கிற டேட் கிழிச்சாச்சு. அழகாக அமைவதெல்லாம் வாழ்க்கை இல்லை, அமைவது அழகாக வாழ்க்கை. தண்ணி வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு வேகம் போய் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வாங்கி இத்தனை குடம் நான் தாங்க தண்ணி பிடிச்சி வச்சேன். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். விட்டு அப்புறம் ஒரு 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பாலை சூடு பண்ணி காய்ச்சிட்டு சர்க்கரை போட்டு ஆற்றி, இது வந்துட்டு பாப்பா கிஃப்ட் பண்ண டம்ளரு, அதில் பாலை ஊற்றி காலையில் குடிச்சு முடிச்சாச்சு. சூப்பராக இருக்குது. அப்புறம் லஞ்சில் பேக் பண்ணிட்டு தாராபுரம் கிளம்பியாச்சு. டவுன் பஸ் 12:30 வந்துச்சு. ஏறிட்டு ஆனால் ஒரு டிக்கெட் கொடுக்கணும்னு சொல்லி 9 ரூபா டிக்கெட்டு வாங்கி லாஸ்ட்டில் உட்காந்து அகாடமி வந்தாச்சு. இக்கிஹேங்கிற ஒரு புக்கு, ஸ்டோரி புக்காக தான் படிச்சுட்ருக்கேன். அது கொஞ்சம் ஒரு 4 பேஜ் படிச்சுட்டு ஹாய் ஆகாஷ் மை ஃப்ரெண்டு படித்தோம். தூக்கம் தேவை, ஆனால் படிக்கும்போது தூக்கம் வந்துருச்சு. மத்தியானம் லஞ்சு சாப்பாடு பருக்குழம்பு 2:30 ஆயிடுச்சு. சாப்பாடுக்கு செம்ம பசி. அப்புறம் வா நண்பா எறா வண்டியை சொன்னால் 6 மணிக்கு வந்தான். அப்படியே வண்டியை கிருஷ்ணா பேக்கரி விட்டு கிருஷ்ணா பேக்கரியில் போய் 2 ஸ்பெஷல் டீ ஆர்டர் பண்ணி நானும் விக்னேஷும் குடிச்சிட்டு சூடாக இருந்துச்சு. ஆனால் ஸ்பெஷல் டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக ஒரு 7 மணிக்கு கொண்டாந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிமையாக முடிஞ்சு. என் ஃப்ரெண்டு கொண்டாந்து பைக்கில் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டான். அப்படின்னா வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா விக்னேஷு இந்த நாள் எப்படா போச்சு விக்னேஷு? வீட்டுக்கு வந்தாச்சு. இனி சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். இந்த நாள் முடிஞ்சிச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட்.